ஓம் நமோ வெங்கடேசாயா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருமலாக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருமலாக்கு வந்து ஏசி பஸ்ஸுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வாங்குகிறாங்க. நம்ம போகிறதுக்கு வரத்துக்கு சேர்த்தே வாங்கிக்கலாம். டிக்கெட்டு 20 ருபீஸ் கம்மியாகும். 2 நாளில் ரிட்டர்ன் வரோம்னா சேர்த்தே வாங்கிடலாம், தருவாங்க கேட்டாக்கா. டிக்கெட் ப்ரைஸில் 20 ருபீஸ் கிட்ட கம்மியாகிடும் ஒருத்தங்களுக்கு. 200னா 180 அந்த மாதிரி வாங்குவாங்க. திருமலாக்கு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து 40 மினிட்ஸ் ஆகுது. கருடர் சிலையை நம்ம வணங்கிட்டு திருமலைக்கு மேலே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா அலிப்பீதியில் செக் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் டைமிங்கு. திவ்ய தேசங்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதியும். இது பார்த்திங்கன்னா சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி என 7 மலைகள் சூழ்ந்த இடத்தில் இருப்பதால் இத்தலம் வந்து 7 மலை என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் பார்த்திங்கன்னா ஏழுமலையான் என்று அழைக்கப்படுகிறார். வெங்கடாச்சலபதி என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் பார்த்திங்கன்னா பத்மாவதி அம்மன். திருப்பதி மலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமான கிராமம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் வந்து அந்த கிராமத்திலிருந்து மட்டுமே தான் வருவதாக சொல்லப்படுகிறது. திருப்பதிக்கு அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும், மிக சிறிய இந்த கிராமத்தை வந்து வெளியாட்கள் யாரும் சென்று வந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. இது எங்கே இருக்குன்றது கூட யாருக்குமே தெரியாதான், அவ்வளோ ரகசியமாக இருக்குது. இந்த கிராமம் எங்கே இருக்குன்றது கூட தெரியல. இந்த பெருமாள் வந்து உண்மையான முடியுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கு வந்து தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்லாமல் அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்குமா. ஒரு முறை பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி வந்து தனது முடியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து பெருமாளுக்கு காயத்திற்கு கட்டு போட்டிருக்காங்க. அப்போ வேண்டிக் கொண்டால் அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று இங்கே மொட்டை போடுகின்றனர். இதுதான் பெருமாளோட குளம். இங்கே குளத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். இப்போது இங்கே தான் வராக சுவாமி கோயில் இருக்குது. வராக சுவாமி கோயிலில் கூட இப்போ எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. இப்போது வராக சுவாமி தான் பெருமாளுக்கு இடம் கொடுத்ததாக நம்பப்படுகிறது. அதனால் வராக சுவாமியை சேவிச்சுட்டு தான் நம்ம போயிட்டு பெருமாளை சேவிக்கணும். ஃபஸ்ட்டு வராக சுவாமியை தான் பார்த்துட்டு வரணும் நம்ம, அதுக்கப்புறமா தான் போயிட்டு பெருமாளையும் பார்க்கணும். இங்கேயே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு கோயில் இருக்குது, நரசிம்மருக்கு கோயில் இருக்குது. நம்ம எல்லா கோயிலுக்குமே போகலாம் நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா. பாப்பநாசம் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கேபுக்கு வந்து 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் கேபுக்கு 5 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். பாப்பநாசம், ஆஞ்சநேயர் கோயில், அந்த இதெல்லாம். இதுதான் வராக சுவாமி கோயில். இது சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு ஆன்லைனில் வரும். அது தவிர இங்கே டெய்லியுமே நம்ம 10லேருந்து 5 மணிக்கு வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லக் இருந்தால் பெருமாளை போயிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கலாம் நம்ம மறுநாள். அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க புக் பண்ணுறதுக்கு. இதுதான் சிஆர்ஓ ஆஃபீஸு. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு எதிர்க்கவே இருக்காது. சிஆர்ஓ ஆஃபீஸில் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தால் நம்ம அங்கே போயிட்டு எந்த ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. இதுதான் 601 பே பண்ணணும் இந்த ரூமுக்கு நம்ம ஆன்லைனில். நம்மளுக்கு 500 ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி நம்மளால் போக முடியலன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வராது.
நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 500 rupees பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஒரு 2 days. ரூம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. 100 rupees தான் அந்த ரூம் சார்ஜ். பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு போய்ட்டு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போகலாம். அன்னதானமில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாகவே தான் இருக்குது. இதுதான் அந்த அன்னதானம். இது அவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. டெய்லி லட்சக்கணக்கான பேர் வராங்க. அவங்க அங்கே வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ரூம் ஹால் 1லேயே அவங்க சர்வ் பண்ணுறாங்க. நம்ம கேட்டோம்னா நம்மளை அங்கே அனுப்புவாங்க. மேலே ஏறி போக முடியலன்னா. அன்னப்பிரசாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆகிடுது. பெருமாள் கோயில்கிட்ட இருக்கிற குளம் தான் இது. குளம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல பூட்டியே தான் வச்சிருக்காங்க. காலையில தான் குளிக்கலாம் அலோவ் பண்றாங்க. ஈவினிங்ல அலோவ் பண்றது இல்லை. அங்க பிரதட்சணம் போடுறவங்களாம் இங்க குளிச்சுட்டு போயிட்டு அங்க பிரதட்சணம் போடுவாங்க. திருமலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் பெருமாள் கோயில். இதுதான் நம்ம ஓம் நமோ வெங்கடேசாயன் மனசுலேயே வேண்டிக்கிட்டா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எப்போவுமே. ஓம் நமோ வெங்கடேசாயா. இதுதான் பாலாஜி கோயில். இதுதான் பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அங்கே நிறைய பேர் அங்கே கற்பூரம்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இதுதான் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா கூட அங்கேயே பார்த்தீங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் படுத்துட்டு இருக்காங்க. அங்கே யாருமே எதுவும் சொல்கிறது இல்லை. இங்கெல்லாம் பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு போகிறாங்க இங்கே உலகத்துலேருந்து. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். பெருமாளோட குளம் இதுதான். ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்குது ஆஞ்சநேயர் கோயில்.